அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். திருத்தணிகை மலைப்பகுதியில் வசித்த குறவர்களின் தலைவனாக நம்பிராஜன் விளங்கினான். இவன் திருமாலின் புத்திரியை சந்தர்ப்பவசத்தால் ஒரு வள்ளிக்கொடியின் கீழிருந்து கண்டெடுத்தான். அவளுக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்து வந்தான். வள்ளி திணைப்புணத்தை காவல் காக்கும் பணியை செய்து வந்தாள். திணைப்புணம் என்பது உலகத்தையும் அதில் விளையும் திணைப்பயிர் முழுவதையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம், உலகப்பற்று எனப்படும் ஆசையையும் குறிக்கும். இது உனக்கு சொந்தமானது அல்ல, எனக்கு சொந்தம் என்று பறந்து வரும் பறவைகள் பரமாத்மாவாகிய இறைவனை குறிக்கும். உலக ஜீவன்களோ இதை புரிந்து கொள்ளாமல் கவன் கல்லால் அவற்றை விரட்டியடிப்பது தெய்வத்தை புரிந்து கொள்ளா தன்மையை குறிக்கும். இந்த உலகமே நிரந்தரமென கருதி இருக்கும் இது போன்ற பாமர உயிர்களுக்கு தவம், யோகம் இது பற்றியெல்லாம் தெரியாது. இப்படிப்பட்ட உயிர்களையும் ஆட்கொள்ளவே இறைவன் விரும்புவான். அப்படி வள்ளியை ஆட்கொள்ளவே முருகப்பெருமான் முதியவர் வேடத்தில் வந்தார். வள்ளியோ அவரை யாரென அறியாமல் பயந்தோடினாள். இறைவனோ அவளை ஆட்கொள்ள யானை மூலம் பயமுறுத்தினார். அவள் அவரை தழுவினாள். இறைவனின் ஸ்பரிசம் பட்டதுமே ஞானோதயம் பிறந்தது. அவருடன் ஐக்கியமாகி விட்டாள். மக்கள் அவள் இறைவனுடன் ஐக்கியமானதை திருமணமாக கருதி வள்ளி திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். வள்ளியின் திருமண தலம் இது. முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரனை சம்காரம் செய்த பிறகு கோபம் தணிந்து இத்தலத்தில் தங்கியதால் தணிகைமலை என்று பெயர் பெற்ற இத்தலம் திருத்தணி என்று மாறியது. திருமாலின் மகள்களான அமுதவள்ளி, சுந்தரவள்ளி இருவரும் முருகனை மணக்க வேண்டி தவமிருந்தனர். இவர்களில் அமுதவள்ளி தெய்வயானை என்ற பெயரில் இந்திரனிடமும், சுந்தரவள்ளி வள்ளியாக நம்பிராஜனிடமும் வளர்ந்து முருகனை மணந்தனர். சகோதரிகளான இவ்விருவரும் வேறில்லை என்பதன் அடிப்படையில் இங்கு வள்ளியும் தெய்வானையும் ஒரே அம்பிகையாக கஜவள்ளி என்னும் பெயரில் அருள்கிறாள். இவள் வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடக்கையில் தெய்வானைக்குரிய நீலோத்பவ மலரும் வைத்திருக்கிறாள். தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் இவள் கிளி வாகனத்தில் எழுந்தருளுகிறார். மூலஸ்தானத்திற்கு பின்புறம் உள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்பிரமணியர் இருக்கிறார். கைகளில் அட்சரமாலை கமண்டலத்துடன் இருக்கும் இந்த முருகனே வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்தருளியிருந்தார். மார்கழி திருவாதிரையில் இவருக்கு வெந்நீரால் அபிஷேகிக்கின்றனர். குளிர்காலம் என்பதால் அவர் மீது கொண்ட அன்பினால் வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. வள்ளியை யானை ரூபத்தில் பயமுறுத்திய விநாயகர் ஆபத்சகாய விநாயகர் என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார். திருத்தணியில் முருகனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சாதாரண சந்தனம் சாத்துவதில்லை. முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படும் சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே சாத்தப்படுகிறது. இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளாமல் நீரில் கரைத்து குடித்து விடுகிறார்கள். இதனால் பல நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை. விழா காலங்களில் மட்டுமே இந்த சந்தன பிரசாதம் கிடைக்கும். முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கிருத்திகை அன்று பூஜை செய்து வழிபட்டதாக ஐதீகம். எனவே இத்தலத்தில் ஆடி கிருத்திகை விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. 3 நாட்கள் நடக்கும். இவ்விழாவின் போது சுவாமி அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு எழுந்தருளுகிறார். இந்திரன் கல்கார புஷ்பம் என்னும் மலரை முருகனுக்கு சூட்டி வழிபட்ட தலம் என்பதால் இங்கு அதிக அளவில் மலர்காவடி செலுத்துகின்றனர். திருத்தணிகை மலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ, தணிகை மலை இருக்கும் திசை நோக்கி தொழுதாலோ, தணிகையை நோக்கி 10 அடி தூரம் சென்றாலோ நோய் நொடிகள் நீங்கும் என்கிறது தணிகை புராணம். திருத்தணிகையில் 5 நாட்கள் தங்கியிருந்து என் திருவடிகளை தியானித்து வழிபடுபவர்கள் வீடு பேறு பெறுவர் என்று ஸ்ரீ முருகப்பெருமான் திருத்தணி மலையின் மகிமையை வள்ளி குரத்தியிடம் விவரித்ததாக கந்த புராணத்தில் குறிப்பிடுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருத்தணி முருகப்பெருமானை மும்மூர்த்திகள் மட்டுமின்றி நந்திதேவர், வாசுகி, நாகம் மற்றும் அகத்திய முனிவர் ஆகியோரும் வழிபட்டு உள்ளனர். ஸ்ரீ மகாவிஷ்ணு திருத்தணிகை முருகனை வழிபட்டு
சூரபத்மனின் சகோதரனான தாரகாசுரனிடம் இழந்த தனது சக்ராயுதத்தை மீண்டும் பெற்றாராம். அவர் உருவாக்கியது விஷ்ணு தீர்த்தம். திருமாலிடமிருந்து தான் கைப்பற்றிய சக்ராயுதத்தை முருகன் மீது ஏவினான் தாரகாசுரன். அதை தன் மார்பில் ஏற்றுக்கொண்டார் முருகன். பிறகு அந்த சக்ராயுதத்தை திருமாலிடமே ஒப்படைத்தாராம். இன்றும் தணிகை முருகனின் திருமார்பில் சக்ராயுதம் பதிந்த தழும்பை காணலாம். இவரின் பாதத்தில் கீழே 6 எழுத்து மந்திரம் பொறித்த எந்திரம் உள்ளது. ஒருமுறை பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மனை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான். இதனால் சிருஷ்டி தொழில் பாதிப்படைவதை விரும்பாத சிவனார் சிறையிலிருந்த பிரம்மனை மீட்டார். பிறகு கர்வம் நீங்கிய பிரம்மன் சிவனாரது ஆலோசனைப்படி இங்கு வந்து தவம் இயற்றி தணிகை வேலனை வழிபட்டு அட்சசூத்திரம், கமண்டலம் மற்றும் சிருஷ்டி வல்லமையை மீண்டும் பெற்றார். அவர் உருவாக்கிய பிரம்ம தீர்த்தம் மற்றும் பிரம்மேஸ்வரர் லிங்கத்தை மலைப்பாதையில் தரிசிக்கலாம். பிரம்மனின் மனைவி சரஸ்வதி தேவியும் தணிகை வேலனை வழிபட்டு அருள் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த தலத்தில் உள்ள சரஸ்வதி தீர்த்தமும் ஸ்ரீ சரஸ்வதீஸ்வரர் லிங்கமும் இதற்கு சான்று. நந்தி தேவர் இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள் இயல்பை கூறும் சைவ சித்தாந்த உபதேசம் பெற்றார். இதற்காக முருகப்பெருமான் வரவழைத்த சிவ தத்துவ அமிர்தம் என்னும் நதி நந்தியாறு என்றும், நந்தி தேவர் தவம் செய்த குகை நந்தி குகை என்றும் வழங்கப்படுகின்றன. திருத்தணியில் முருகப்பெருமானை தியானித்து தவம் இயற்றினால் முத்தமிழ் அறிவும் ஞானமும் கிட்டும் என்று சிவபெருமான் அருளியபடி அகத்தியர் இங்கு வந்து தவம் இயற்றி முருகப்பெருமானின் அருள் பெற்றார். பார்க்கடலை கடைந்த போது மந்திர மழையினால் தன் உடலில் ஏற்பட்ட காயங்கள் குணமாக வாசுகி நாகம் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு நலம் பெற்றதாக திருப்புகழ் கூறுகிறது. திருமால் ஆலயங்களை போன்று முருகனின் திருப்பாத சின்னத்தை பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்குவது திருத்தணி கோயிலின் தனிச்சிறப்பு ஆகும். வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக 365 படிகளுடன் அமைந்த கோயில் இது. இது போன்ற பல்வேறு சிறப்புகளை பெற்ற திருத்தலம் தணிகைமலை எனப்படும் திருத்தணி. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி.